நாம் செய்கிற அத்தனை முயற்சிகள்லையுமே தடைகள் அப்படின்றது முதல்ல நம்ம எண்ணங்கள் தான் உருவாகுது. தடைகளுக்கான முக்கிய காரணம் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா, நம்ம ஃப்யூச்சரை நோக்கின எதிர்பார்ப்புகள் இருக்கிற பயம். நம்ம நிறையா விஷயங்கள் வேணும், நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த எண்ணங்களுக்குள்ளே இருக்கிற தடைகளை முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா, அதை நம்ம அடைய முடியுமா, நமக்கு அது நடக்குமா அப்படிங்கிற ஒரு பயமும் சந்தேகமும் மட்டும்தான். இந்த பயத்துக்கான உருவாக்கம் எங்கே இருக்குது, இது எங்கேருந்து நமக்கு உருவாகுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லேருந்து நீங்கள் விலகி நிற்க முடியும். அப்போது இந்த பயம் எப்படி உங்களுக்கு உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு நிறைய பயம் உங்கள் மனசில் ஏற்படுது இல்லையா? பணத்தை பற்றியோ, வேலையை பற்றியோ, சூழ்நிலைகளை பற்றியோ, இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றியோ நிறையா பயம் உங்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு பயத்தையும் எடுத்து நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆல்ரெடி நடந்திருக்குதா, முன்னரே நடந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற பயங்களில் ஒரு 90% உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, நடந்திருக்காது. ஒரு 10% உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அனுபவங்கள் அப்படின்றது நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். ஒரு 10 வயசு, 15 வயசு, 20 வயசில் நமக்கு நடந்த ஒரு தப்பான அனுபவம் அதை பற்றின ஒரு நல்ல லேர்னிங் கொடுத்துருக்கும், ஒரு படிப்பினை கொடுத்துருக்கும். அதனால் அதே மாதிரி சூழ்நிலை வந்தால் அதை கையாளக்கூடிய தைரியம் கண்டிப்பாக உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். இன்றைக்கி இருக்கிற பயம் எல்லாமே உங்களோட அனுபவங்களான்னு பாருங்கள், கண்டிப்பாக இருக்காது. இந்த பயத்துக்கான சோர்ஸ் என்னவாக இருக்குன்னா, அடுத்தவங்க லைஃப்பில் நடந்தது, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நடந்தது, இல்லை நீங்கள் டிவியில் பார்த்தது, புக்கில் படித்தது, யாருக்கோ எங்கேயோ நடந்ததாக நீங்கள் நியூஸ் பேப்பரில் கேள்விப்பட்டது, நீங்கள் பார்த்து படித்து புரிஞ்சு எமோஷ்னலான விஷயங்கள் எல்லாம் தான் இன்றைக்கி உங்கள் மனசுக்குள்ளே பயமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த பயத்தெல்லாம் நீங்கள் வெறும் வேடிக்கை பார்த்து தான் கற்றுருக்கீங்களே தவிர உண்மையாக அவங்க வாழ்க்கையில் நடக்கவே ஆரம்பிக்கலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி அதிகப்படியான விஷயங்களை வெளியிருந்து கற்றுக்கும்போது, அது எமோஷ்னலான பயப்படுற விஷயங்களாக இருக்கும்போது உங்கள் கான்ஷியஸ்குள்ளே இல்லாத ஒரு பிரச்சனையை இருக்கிற மாதிரி இல்யூஷன் க்ரியேட் பண்ணுறீங்க. இன்றைக்கி எல்லாத்துக்குமே கோல் இருக்குது, தேவைகள் இருக்குதா? அப்போது இது ஏன் நடக்கலைன்னு உங்களுக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஜாப் போகணுன்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு சந்தோஷங்களுக்கு நிறையா விஷயம் தடைகளாக இருக்கிறதா பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் வச்சுருக்கிற எல்லா இலக்குகளுக்கும் தேவைகளுக்கும் என்ன தடை இருக்குன்னு நீங்களே எழுதி பாருங்களேன். இந்த தடைகள் எல்லாமே பயம் சார்ந்த விஷயங்களாக இருக்கும். ஒரு முயற்சி பண்ணுறதுக்கோ, ஒரு பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ பயம் இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்னால் அவங்ககிட்ட போய் பேசுகிறதுக்கு பயம் இருக்கும். அப்போது இந்த பயம் எல்லாம் உங்களோடதான்னு கேட்டால் 90 to 95% உங்களோடது இல்லை. அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து எங்கேயோ நீங்கள் கேள்விப்பட்டது மட்டும்தான். அப்போது இந்த பயம்ன்றது முதல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற எதுவுமே உண்மை கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஒரு சுவரை கட்டிட்டு அது கூட நீங்களே சண்டை போடுற மாதிரி. இது உங்களுக்குள்ளே நீங்களே ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கிக்கிட்ட விஷயங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற எந்த பயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலை, நடந்துருமோன்ற ஒரு இல்யூஷனிங் க்ரியேட் பண்ணுறீங்க. அப்போது பயம்ன்றது லைஃப்பில் தேவையற்றதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு சில இடங்களில் பயம் தான் நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்துகிற ஹெல்ப் பண்ணும். ஒரு பயம்தான் நம்ம வாழ்க்கையில் இது பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சரியான ஒரு வழியும் காட்டும். ஆனால் உங்கள் முயற்சிகளை தடுக்குது, உங்களோட முன்னேற்றங்களை தடுக்குதுன்னா அந்த பயங்கள் இன்றைக்கி தேவையில்லாதது. எதெல்லாம் உங்கள் அனுபவம் இல்லையோ, எதெல்லாம் உங்களுக்கு சம்மந்தம் இல்லையோ, அந்த பயங்களை நீங்கள் கற்றுக்கக்கூடிய சோர்ஸஸ் இருக்கும் தெரியுமா, அதை முதல் ஷட் டவுன் பண்ணுங்கள். நீங்கள் எதெல்லாம் பார்த்து பயப்படுறீங்களோ, எதெல்லாம் கேள்விப்பட்டால் உங்களுக்கு பயம் வருதோ, எதெல்லாம் உங்கள் இலக்கை நோக்கி போகிறதுக்கு தடுக்குதோ, அந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுகிறதையும் கேட்குறதையும் படிக்கிறதையும் நிறுத்திட்டிங்கனாவே இந்த பயம்ன்ற ஒரு விஷயம் மனசுக்குள்ளே போயிடும். அப்போ பயம் இல்லைன்னா நீங்கள் ஏற்படுத்தியிருக்க அந்த தடை மனசுக்குள்ளேருந்து நீங்க ஆரம்பிக்கும். அது நீங்கிச்சுன்னா உங்களால் உங்கள் இலக்கை நோக்கி ரொம்ப சுலபமாக ட்ராவல் பண்ண முடியும். ஸோ பயம்ன்றது 90% வெறும் இல்யூஷன் மட்டும்தான். நன்றி.